உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேசிய உறவுகள் தினம். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பழைய கதையை பார்ப்போம். 2 பெண்கள் பக்கத்து வீடு, 2 பேருமே பால் மாடு வச்சு பால் கறந்து பால் வியாபாரம் பண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு பெண்மணிக்கிட்ட 10 மாடு இருக்குது, இன்னொரு பெண்மணிக்கிட்ட ஒரே ஒரு பசு மாடு தான் இருக்குது. ஆனால் 2 பேரும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிக்கனமாக இருக்கவங்க இருக்காங்க, ஆடம்பரமாக இருக்கவங்க இருக்காங்க, எல்லா வகையிலையும் ஆளுங்க இருக்காங்க. அந்த சமயத்தில் 10 மாடு வச்சுருக்க பொண்ணுக்கு ஒரு நாள் பணம் பத்தலை. டக்குன்னு இந்த ஒரு மாடு வச்சுருக்க பெண்ணுக்கிட்ட போய் ஒரு 5000 ரூபா கடன் கூட அப்படின்னு கேட்குறாங்க. இந்தானே எடுத்து கொடுக்குறாங்க அந்த பெண்மணி. கடைசியில் இந்த 10 மாடு வச்சுருக்க பெண்மணி கடன் வாங்கின பெண்மணி கொடுக்கவே இல்லை, திருப்பி கொடுக்கல. கோர்ட் வரைக்கும் போயாச்சு. பஞ்சாயத்தில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்ல. இப்போ நம்ம தேசிய உறவுகள் தினத்துக்கு வரலாம். உறவுகள் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு சின்ன ஒரு கிளுகிழப்பு இருக்குங்க. ஏன்னா அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சித்தப்பா பெரியப்பா, மாமா அத்தை, பாட்டி தாத்தா, இப்படி பல உறவுகள்னு சொல்லும்போதே அது நம்மளறியாமல் ஒரு ஏதோ ஒரு உற்சாகம் அந்த மனசுக்குள்ளே வரும். ஏன்னா யாருமே இல்லாத ஒருத்தனை என்ன சொல்கிறாங்க உலகத்தில்? தப்பான வார்த்தையில் சொல்கிறாங்க இல்லைங்களா? அனாதைன்னு சொல்கிறாங்க. அப்போது யாராவது ஒருத்தர் நமக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் உறவுகளினுடைய அடிப்படையே. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முழுப்பரிச்சை லீவ் விட்டவுடனே அது ஏப்ரல் மாதம் அநேகமாக எல்லாருமே யாரோ ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு இவங்க வீட்டில், 10 நாளைக்கு அவங்க வீட்டில், இன்னொரு 5 நாளைக்கு அவங்க வீட்டில்னு ஒரு 4-5 உறவுகளை போய் பார்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் அவங்கள சில பேர் இவங்களை பார்க்க வருவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரிமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சூழ்நிலையில் இருக்கிறவங்க டக்குன்னு இடம் மாறும்போது பல அனுபவங்கள் கிடைக்கும். உதாரணமாக மெட்ராஸில் இருக்கவங்க இந்த ஒரு மாதத்துக்கு மதுரைக்கோ திருச்சிக்கோ திருநெல்வேலிக்கோ அப்படி போகும்போது என்னாகும், அந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், அந்த ஊரில் இருக்க கோவில், குளம், அங்கே கிடைக்கக்கூடிய தின்பண்டங்கள் அப்படின்னு நிறைய வெரைட்டி. நம்ம உறவுகளை நம்ம சாதாரணமாக அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி சொல்ல முடியாது, ரோபோ மாதிரி சொல்லக்கூடாது. உறவுகள் அப்படிங்கும்போது அதில் ஏதோ ஒன்று இழை ஓடுது. இப்போல்லாம் செல்ஃபோன் வந்துட்டதுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறாங்க. என்ன காரணமாக இருக்க முடியும்? நாளாக என்ன ஆகுது, இந்த போக்குவரத்து குறைஞ்சி போச்சு. ஏன்னா பசங்களாம் பெருசாகிடுச்சுன்னா அந்த மாமா வீடு, அத்தை வீடு அதுக்கெல்லாம் வரமாட்டேன்ருவாங்க. வேறு வேலை இருக்கா அவங்களுக்கு. பெரியவங்களுக்கு வயசான காலத்தினால டக்குன்னு நினச்ச மாதிரி போக முடியாது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கேப் வருது, ஸ்மால் கேப். அந்த பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க, உண்ணாத உறவு பாழ் அப்படின்னாங்க. உண்ணாத உறவு பாழ்னால் என்ன அர்த்தம்? ஒருத்தர் வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும், அவங்க கொஞ்ச நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு அந்த சாப்பிட்ற உறவு முறை தொடர்ந்தால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் அப்படிங்க. அதுவும் இப்போ இருக்கிற உறவுகள் எப்படின்னா, அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது அண்ணானோ அக்கானோ தம்பினோ தங்கச்சினோ கூப்பிட முடியாது. அந்த தனியாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகள் என்ன உறவு சொல்லி மற்றவர்களை கூப்பிடும். அதனால் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச உறவுகளையும் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச உறவுகளையும் அப்படியே லைட்டாக போன போது வந்தாவதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அதான் இன்றைக்கி நம்ம நினைக்கிறது, சொல்கிறது எல்லாமே. உறவுகள் மேலே பெரும்பாலும் இப்போல்லாம் வருத்தங்கள், விரக்திகள் நிறைய இருக்குது. அது காரணம் இருக்கலாம், காரணம் இல்லாமலும் இருக்கலாம். விட்டுருங்க. ஆஃப்டரால் நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? நம்ம கொஞ்சம் நாள் இருப்போம். இருக்கிற வரைக்கும் ஏன் இந்த பிணக்கு? பேசாமல் அந்த உறவை மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த பழைய கதைக்கு நான் வரேன். நீதிபதி என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? ஒரு சேத்துல நடக்க வச்சு ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து கால் கழுவிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு மாடு வச்சுருக்க பெண்மணி என்ன பண்ணுறாங்க, சேத்துல நல்லா அந்த ஒரு சொம்பு தண்ணியில் காலை கழுவிட்டு அரைவாசியோ 3/4 செலவு பண்ணிவிட்டு மீதி 1/4 மிச்சம் பிடிச்சி வச்சுருக்காங்க தண்ணியில். இந்த 10 மாடு வச்சுருக்க பெண்மணி பூரா தண்ணியும் ஊற்றி காலை கழுவியுமே ஃபுல்லாக சேரு போல், மிச்சமும் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ நிறைய சம்பாதிச்சாலும் உன்னால் மிச்சம் பண்ண முடியல, உனக்கு செலவு அதிகம், அதனால் நீ தான் பணம் வாங்கியிருக்க, ஒழுங்காக திருப்பி கொடு அப்படின்ட்டார். இதே மாதிரி தான் நம்ம உறவு முறைகளும். ஒரே மாதிரி அண்ணன் தம்பி 4 பேருமோ சொந்தக்காரங்களோ
இருக்க முடியாதுங்கிறத முதல்ல உள் வாங்கிக்கோங்க, மனசில் வாங்கிக்கோங்க. எல்லாருமே ஒரே ஸ்டேட்டஸில் இருக்க முடியாதுங்க. ஒரு 4 அண்ணன் தம்பி இருக்கிற வீட்டில் எடுத்துக்கோங்க, அவங்க நிலைமை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை அமையும். உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்குது, சரிங்களா? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம உறவுகளை, சொந்தங்களை, பந்தங்களை லைட்டாக கொஞ்சம் அனுசரித்து பாருங்களேன், என்ன கெட்டு போயிட்டு போகுது. இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.